எலக்ட்ரானிக்ஸ், பிசிபி டிசைன், பிசிபி அசம்பிளி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே எஸ்எம்டி அண்டு த்ரூ ஹோல் காம்பனண்ட் 2 டைப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ZD2ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீனர் டயோடில் வந்து எஸ்எம்டி டைப். அதே ஜீனர் டயோடு த்ரூ ஹோல் டைப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஜீனர் டயோட பிளாக் சைடாக இருக்கிற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோட, அதுக்கு ஆப்போசிட் போயிட்டு இந்த ஆனோட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயோடு வந்து டீன் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டயோடு தானே M7 டயோடு எஸ்எம்டி டைப். இந்த டயோடில் பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் டைப் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். இது த்ரூ ஹோல் டைப். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் மார்க் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா கேத்தோட சைடு. அதுக்கு ஆப்போசிட் போய் தான் பார்த்தீங்கன்னா ஆனோட சைடு. இதை வச்சு தான் டயோடோட பொலாரிட்டிலாம் கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச காம்பனண்ட் ரெசிஸ்டர். பிசிபியில் பார்த்தீங்கன்னா R7 மென்ஷன் பண்ணி தான் எஸ்எம்டி டைப் ரெசிஸ்டர். அடுத்த காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் த்ரூ ஹோல் டைப். எஸ்எம்டி டைப் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலரில் பிக் சைஸில் இருக்கிறது வந்து எஸ்எம்டி கெப்பாசிட்டர். அலுமினியம் மெட்டாலிட்டி கெப்பாசிட்டர். இந்த அலுமினியம் மெட்டாலிட்டி கெப்பாசிட்டருக்கு வந்து பொலாரிட்டி இருக்குது.